வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஓபிஎஸ் உடன் ஆதரவாக வந்த முக்கிய புள்ளி, திடீர் பரபரப்பு, அதிர்ச்சியில் இபிஎஸ். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை. தற்போதைய பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் சரி, இபிஎஸ் அவர்களுக்கும் நிலவி வரும் போட்டியில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்றுதான் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் எழுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக மிக முக்கிய தலைவர்கள் ஒரு பக்கம் பிரச்சாரத்தை தீவிரமாக நடத்தி கொண்டு ராமநாதபுரத்தை நம்மளுடைய பன்னீர்செல்வம் அவர்களுக்கு முழுக்க கொடுக்க பலவிதமான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்து கொண்டிருந்தாலும் கூட ஓபிஎஸ் அவர்களும் அங்கு இருக்கக்கூடிய பல பன்னீர்செல்வத்தை எல்லாம் பின்னுக்கு தள்ளி, நான் தான் பன்னீர்செல்வம், என்னுடைய பலாப்பழம் சின்னத்தில் தான் நீங்கள் வாக்களிக்கணும், இப்படின்னு பலவிதமான விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாராம் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் என்றும் கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரத்துக்கு மட்டுமல்லாமல் மோடிக்கும் ஓபிஎஸ் தேவை அப்படின்றத பார்த்திங்கன்னா பிரச்சாரத்தின் மூலமாக ஒரு சூழ்நிலையை பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது என்னவென்றால், பாஜக தலைவராக இருக்கக்கூடிய ஜேபி நட்டா அவர்கள் பார்த்திங்கன்னா பிரச்சாரத்தில் நம்மளுடைய ஓபிஎஸ்ஐ ஆதரித்து பிரச்சாரம் செய்திருந்தார். அதில் அதிமுக விவகாரத்தில் ஓபிஎஸ்ஐ பாஜக தலைமை மோடி ஓரங்கட்டி விட்டதாக செய்திகள் வெளியாகி வந்தன. இந்த நேரத்தில் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ்ஐ ஆதரித்த நம்மளுடைய பேசிய நட்டா அவர்கள் அந்த தொகுதியில் மக்களுக்கு மட்டுமல்ல, பிரதமர் மோடிக்கும் ஓபிஎஸ் தேவை, அதனால் அதிமுக என்பது ஓபிஎஸ் அவர்களுக்கு எப்படி நிராகரிக்கப்பட்டதாகவும் அவரை நீக்கப்பட்ட கட்சியாகவும் தான் இருந்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அதிமுகவின் தலைமையை பன்னீர்செல்வம் அவர்கள் கைப்பற்றப் போகிறார். அதற்கான ஒரு அடித்தளமாகத்தான் இந்த ஒரு தேர்தல் அமையப் போகிறது. இதில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று ஒரு பக்கம் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கூறிக்கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் ஒரு பக்கம் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்தடுத்து பலவிதமான விஷயங்கள் தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருந்தாலும் கூட பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் நம்மளுடைய முக்கிய புள்ளிகள் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதிமுகவில் பிரச்சாரத்தில் தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஓபிஎஸ்க்கு ஒரு சிக்கல், இபிஎஸ்க்கு ஒரு சிக்கல் என்னாலும் கூட இபிஎஸ்க்கு ஒரு சில இடங்களில் ஆதரவு கிடைக்கலைங்க. ஆனால் ஓபிஎஸ்க்கு அப்படி இல்லை. பெரும் விதத்தில் ராமநாதபுரம் தொகுதி கொஞ்சமாக தன் வசம் படுத்தி கொண்டே இருக்கிறார். தான் மட்டுமே உண்மையான ஓபிஎஸ் என்று கூட ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார் நம்மளுடைய ராமநாதபுரத்தில். அதாவது மற்ற 5 பேருமே டம்மியாக நிறுத்தப்பட்ட ஓபிஎஸ் எனவும் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் அந்த ஒரு தொகுதியில் தொடர்ந்து சொல்லி பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். எத்தனை ஓபிஎஸ்க்கள் இருந்தாலும் அம்மா அவர்களால் 3 முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்ட 12 ஆண்டுகள் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த இந்த ஓபிஎஸ் மட்டும்தான் என்று பார்த்திங்கன்னா கூறி அவர் பார்த்திங்கன்னா வாக்குகளை சேகரித்திருந்தார். எத்தனை ஓபிஎஸ் வந்தாலும் அம்மாவின் நம்பிக்கை பெற்ற தன்னை வெல்ல முடியாது அப்படின்றதையும் அங்கே பார்த்திங்கன்னா பகிரங்கமாக தெரிவித்து கொண்டே இருக்கிறாராம் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள். அதை நாம் சற்றே பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன நடக்கப் போகிறது, என்ன மாதிரியான திருப்பங்கள், அதுவும் இல்லாமல் ஓபிஎஸ்க்கு அதிமுகவின் புள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா கைகோர்த்து மறைமுகமாக பேசியிருக்கிறார்களாம். இதனால் இந்த ஒரு இணைப்பு என்பது ஒரு மறைமுகமாக இருந்தாலும் கூட அவருடைய வெற்றிக்காக பலவிதமான விஷயங்கள் என்பது அதிமுக மூலமாக நடைபெறுகிறது அப்படின்னு ஒரு பக்கம் அரசியல் வட்டாரங்களில் முணுமுணுக்களாக பேசி கொண்டிருக்கிறார்கள். அது என்ன ஏதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்ன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. அப்போ தான் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். நன்றி, வணக்கம்.